வணக்கம் நேயர்களே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். ஆனால் முகத்தின் அழகிய சிரிப்பில்தான் தெரியும். அதற்கு சீரான பற்கள் அவசியம். ஆகையால் நம் பற்களின் பாதுகாப்பு மிகவும் அவசியமாகிறது. இன்றைய நலம் நலமறிய நிகழ்ச்சியில் பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்தும் அவற்றை பாதுகாப்பது பற்றியும் பார்ப்போம். வாரம் இந்த நிகழ்ச்சியில பல வியாதிகளை பத்தி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. இந்த வாரம் பற்களை பத்தி மெயினா குழந்தைங்களோட பற்கள் பாதுகாப்பதை பத்தி நான் இங்க சொல்ல போறேன். குழந்தைகள் பற்கள் அதான் பால் பற்கள்னு சொல்லுவாங்க. அது நார்மலா நம்ம கேர் எடுத்துக்கிறது இல்லை. ஆனா அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம போச்சு. பால் பற்கள் நல்லா ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தைங்க நல்லா சாப்பிட முடியும். அப்பதான் ஹெல்த்தியா இருக்க முடியும். அவங்க பேசுறதுக்கும் சில கான்சனன்ஸ் அந்த பேச்சு வளர்றதுக்கும் பால் பற்கள் ரொம்ப முக்கியம். தாயை போல் பிள்ளை என்று கூறுவது பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் 100க்கு 100 உண்மை. குழந்தைகளுக்கு ஏற்படும் பல் பிரச்சனைகள் தாய்மார்களிடமிருந்தே அவர்களுக்கு வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே குழந்தைகளின் பற்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் தாய்மார்கள் முதலில் தங்கள் பற்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். இந்த பால் பற்கள் பாத்தீங்கன்னா இந்த பராமரிக்கிறது பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல இருந்தே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல டென்டிஸ்ட கன்சல்ட் பண்ணுவோம். ஏன்னா பிரெக்னன்ட்ல இருக்க மதரோட மவுத்ல இருக்க ஜெர்ம்ஸ் குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற சான்சஸ் அதிகம். அதனால பிரெக்னன்ட் ஆகும்போது அந்த பிரெக்னன்சி ஸ்டார்ட் அவங்க பிளான் இருக்கும் போதே ஒரு டென்டிஸ்ட் கிட்ட பார்த்து ஒரு ஓரல் செக்அப் பண்ணி அந்த மவுத் ஸ்கேலிங் தான் பண்ணிட்டு சுத்தமா இருந்தா குழந்தைங்களோட வாயில இருக்க கிருமிகளும் கம்மியா இருக்குன்றது நிறைய ரிசர்ச் சொல்லியிருக்கு. குழந்தை பிறந்தோடனே பல்லு வந்த உடனே தான் பார்க்கணும்ன்றது அவசியம் கிடையாது. குழந்தை பிறந்த உடனே பால் குடிக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அந்த கம் பேட்ஸ் அந்த தாடைகள் மேல் தாடை கீழ் தாடை சுத்தமா வச்சுக்கணும். அதை சுத்தப்படுத்துறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலே நிறைய கிருமிகள் அதிகமா இருக்கும். அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அம்மாவோட ஃபிங்கர்ல இந்த காஸ்ன்னு சொல்லுவோம். அதை ரொட்டேட் பண்ணிட்டு வார்ம் வாட்டர்ல தொடச்சி கம் பேட்ஸ் எல்லாம் பல்லு வரதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்து ஒரு 2 months கழிச்சே இந்த கிளீனிங் மெத்தட் ஃபாலோ பண்ணும். இப்போ அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு முன்னாடியே கூட்டிட்டு வரணும். தட் இஸ் வித்தின் 1 year ஆஃப்டர் தி சைல்ட் இஸ் பார்ன். அது அந்த மாதிரி மெத்தட் இங்க ஃபாலோ பண்றது இல்ல. பட் இப்போ குழந்தைங்களோட பல் இந்த பால் பல்ல பத்தி நிறைய விழிப்புணர்வு அதிகமாகிட்டே வருது. இந்த பால் பற்கள் சொத்தை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்க மினரல் கண்டென்ட் பெரியவங்களுக்கு இருக்க மினரல் கண்டென்டோட கம்மியா இருக்கு. அதனால சொத்தை கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுறது ஃபாஸ்டா இருக்கும். குழந்தைங்க வலின்னு எப்பவுமே சொல்லாது. ஏன்னா குழந்தைங்கள உள்ள நியூரல் டெவலப்மெண்ட் கம்மி. அதனால வலின்னு சொல்ல நேரா பாத்தீங்கன்னா சொத்தை ஸ்டார்ட் ஆகும். திடீர்னு வீக்கத்தோட வருவாங்க. சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம கேர் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு சொத்தோட பேர் ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். இது மோஸ்டா ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க நார்மலா பாட்டில் பால் கொடுத்து படுக்க வச்சிருவாங்க, அப்படியே தூங்க வச்சிருவாங்க. அந்த பாட்டில் பாலோட வச்சு தூங்க வைக்கிறதுனால குழந்தை தூங்குற டைம்ல இந்த சலைவா செக்ரேஷன் எச்ச சுரக்கிறது கம்மியா இருக்கும். அந்த டைம்ல கிருமிகளோட ஆக்ஷன் அதிகமா இருக்கும். சோ பல் சொத்தை ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிடும். இனி குழந்தைகளுக்கு ஏற்படும் பல் சொத்தையை நவீன சிகிச்சை முறை மூலம் அகற்றுவதை நேரடியாக காண்போம். நார்மலா குழந்தைங்களுக்கு பால் பல்ல சொத்தை வர சான்சஸ் அதிகம். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பால் பல்லுல இருக்க கண்டென்ட் மினரல் கண்டென்ட் பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியா இருக்கும் பெரியவங்களுக்கு வர. சோ ஃபர்ஸ்ட் நார்மலா 6 months ஒன்ஸ் செக்அப் போறது நல்லது. சோ அந்த செக்அப்ல இப்போ இவருக்கு பார்க்க போனா ஒரு சொத்தை இருக்கு. சோ இந்த சொத்தை அடைக்கிறது முதல்ல அமால்கம் சொல்லிட்டு கருப்பு கலர்ல அடைச்சாங்க. இப்போ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்றது இல்ல. இப்போ ஒயிட் கலர் மெட்டீரியல் காம்போசிட் ஜிஐசின்னு சொல்லிட்டு டூத் ஃப்ரெண்ட்லி ரொம்ப கிட்ஸ்க்கு ரொம்ப அக்செப்டபிளா கருப்பு கலர்
பல்லுல கருப்பு கலரா இருந்தா வந்து அந்த நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ வந்து இப்போ ஒயிட் கலர் மெட்டீரியல்ஸ் பண்றோம், அதுதான் வந்து காம்போசிட்னு சொல்லுவோம். ஸோ அது பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தட்ல லேட்டஸ்ட் மெத்தட்ல இப்போ இவருக்கு வந்து பல்லு ஃபில் பண்ண போறோம். ஸோ அந்த லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொத்தைய கிளீன் பண்ணிடுவோம். கிளீன் பண்ணிட்டு அந்த லேட்டஸ்ட் மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணுவோம். அதுதான் இப்போ இந்த ப்ரொசீஜர் இப்போ இவருக்கு கிஷோருக்கு பண்ண போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொத்து இருக்குங்க. ஸோ இந்த இடம் மட்டும் கிளீன் பண்ணிட்டு, இந்த இடத்த மட்டும் கிளீன் பண்ணிட்டு நம்ம ஒயிட் கலர் மெட்டீரியல், ஆனால் டூத் கலர் மெட்டீரியல் சொல்லுவோம், அந்த மெட்டீரியல் வச்சு லேட்டஸ்ட் மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ண போறோம். இப்போ மிஷின் கிடையாது, ஜஸ்ட் ஜெல் போட்டுட்டு சொல்லுமா, இந்த ஜெல் தான் எச்சுன்னு சொல்லுவோம். சொல்லு, அந்த மெட்டீரியல் வந்து டூத்தோட நல்லா ஸ்ட்ராங்கா பாண்ட் ஆகிறதுக்காக இதை பண்றோம். திறக்கணும்.